மீண்டும் இந்த அவை அன்போடும் பேரன்போடும் எங்களுடைய மாண்புமிகு மலைக்கோட்டையின் அடையாளம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேரன்புமிகு அண்ணன் அவர்களுக்கு பலத்த கரவொலியோடு நாங்கள் வருவோம் என்று அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 49வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்துவிட்டு மாணவர்கள் தினந்தோறும் 1 மணி நேரம் படிப்பதற்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை சொன்ன அடுத்த நாளிலேயே கலைக்காவிரியுடைய மாணவர் இன்றைக்கு நூலை வெளியிடுகிறார். அதுதான் திருச்சிக்கு பெருமை. திருச்சி எங்களுக்கு பெருமையோடு எங்களுடைய அமைச்சரை வழங்கியிருக்கிறது. அவர் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு எங்கள் கல்லூரிக்கு முதல் முறையாக வருகிறார். என்னுடைய நூல் வெளியிட போகும்பொழுது அன்னைக்கு முனைவர் பட்டம் பெறல. இன்னைக்கு அண்ணன் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பலத்த கரவொலியோடு இந்த கலைக்காவிரி குடும்பம் அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் எதிர்பார்த்த அந்த நூல் வெளியீட்டு விழா நம்முடைய அதே நாகூர் ஹனீஃபா நம்ம தம்பி பாஷின் ராஜும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த முதல் தலைமுறை இசை பட்டதாரி. அந்த குடும்பத்திலிருந்து வந்த முதல் முதுகலை இசை படித்தவன். இன்றைக்கு அவருடைய நூல் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. அந்த நிகழ்வு பலத்த கரவொலியோடு அரங்கேறுகிறது. அந்த நூலினை இசை முரசு நாகூர் ஹனீஃபாவினுடைய நூற்றாண்டு இந்த நிறைவு நாளில் அவருடைய நூலினை நம்முடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வெளியிட்டு சிறப்பு செய்கிறார்கள். அதனுடைய முதல் படியினை நம்முடைய கல்லூரியுடைய செயலர் தந்தை அவர்கள் பெற்று மகிழ்கிறார்கள்.